அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் இன்னைக்கு பிரச்சனையை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் நாள் கணக்காக பேசிக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு நம்மை ஆளுகின்ற ஒன்றிய பாசிச பாஜக அரசு பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் கட்டவிழ்த்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வேறு விஷயங்களை குறித்து சிந்தனையே செய்ய முடியாத அளவிற்கு இந்த பிரச்சனைகளை குறித்து பேசிக்கொண்டே போக வேண்டும். அந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ரீதியில் பிரச்சனைகளை இந்திய தேசம் சந்திக்கின்றது, அல்லது குறிப்பாக முஸ்லீம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனைகளை குறித்து விவாதங்கள் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மக்களிடத்தில் இருக்கின்ற அந்த அமைதியை பார்க்கின்ற பொழுது இன்னும் மக்கள் இந்த பிரச்சனையை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ, அவர்கள் மீது இருக்கின்ற அந்த அபாயத்தை அவர்கள் விளங்கி கொள்ளவில்லையோ என்று கேட்க தோன்றுகிறது. அந்த அளவிற்கு ஒரு அமைதி இந்தியாவிலே நிலவுகிறது. இன்னைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முழுவதும் சங்க பரிவார பாசிசத்தினுடைய சூழ்ச்சிகளையும் சதிகளையும் பல்வேறு மாநாடுகளின் வழியாக, பொதுக்கூட்டங்களின் வழியாக மக்கள் மன்றத்திலே தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் கூட மக்களிடத்திலே எழுச்சி என்பது எதிர்பார்த்த அளவு இல்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்போ எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், மக்கள் தாங்கள் உணர்கிற ஆபத்தை குறித்து புரிந்திருக்கிறார்களா அல்லது புரியாமல் நடித்து கொண்டிருக்கிறார்களா என்று கேட்க தோன்றுகிறது. அந்த அளவிற்கு மிகுந்த ஆபத்துகளிலே இந்த சமூகம் சுழன்று கொண்டிருக்கிறது. அதனால் மக்களிடத்திலே தேவையான எழுச்சிகள் இல்லாத போது மீண்டும் மீண்டும் மக்களை சந்தித்து ஒவ்வொரு நாளும் இந்த மக்களின் சந்திக்கின்ற பிரச்சனைகளை குறித்தே அவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. தீர்வுகளை நோக்கி ஆலோசிப்பதற்கும், தீர்வுகளை நோக்கி சிந்திப்பதற்கும், தீர்வுகளை நோக்கி முன்னேறுவதற்கும் முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே நாம் பிரச்சனைகளை பேசுவதை விட தீர்வுகளை நாம் அதிகம் பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல இந்த முஸ்லிம் சமூகம் ஒன்றை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கின்றோம் என்பதை மனதால் ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல நம்பணும், நாம் மிகப்பெரிய ஆபத்தில் தான் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் நமக்கு முன்னுதாரணமாக இருந்தார்கள். பத்ருடைய யுத்தம் உருவாவதற்கு முன்னால் அபூ சுஃபியான் தலைமையிலே ஒரு வியாபார கூட்டம் மக்காவை நோக்கி சென்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆபத்தை உணர்ந்தார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களிடத்திலும் அந்த ஆபத்தை குறித்து தெளிவாக சொன்னார்கள். இந்த வியாபார கூட்டம் மொத்த பொருளாதாரத்தையும் மக்காவிற்கு கொண்டு செல்லும் என்று சொன்னால் அது முழுமையாக இஸ்லாத்தை, முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கு பயன்படும். ஆகவே அவர்களை நாம் களத்திலே சந்திக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தது எதை நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், முதலிலே இந்த சமூகம் ஆபத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஆபத்திலே இருக்கிறோம், சிக்கலிலே இருக்கிறோம், நெருக்கடியிலே இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். இரண்டாவது, ஆபத்தை உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்த ஆபத்திலிருந்து விடுபட வேண்டும். அதற்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன? இந்த ஆபத்திலிருந்து, இந்த பேரிடலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து நம்மை யார் பாதுகாப்பார், நமக்கு யார் அபயம் அளிப்பார் என்று சொன்னால் நாம் ஒன்றை உறுதியாக நம்ப வேண்டும். என்னை இந்த பேரிடலிலிருந்து, இந்த ஆபத்திலிருந்து என்னை அல்லாஹ் தான் பாதுகாக்க முடியும். இதுதான் ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய உள்ளத்திலேயும், மூமின்களுடைய உள்ளத்திலேயும் இருக்க வேண்டிய விஷயம். என்னை அல்லாஹ் பாதுகாப்பான்
என்று சொல்லி நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தின் நிழலிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு யூத குலத்தை சார்ந்தவர் கூரிய வாளை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்துக்கு நேராக வைத்து கொண்டு, இப்பொழுது என்னிடத்திலிருந்து உங்களை யார் பாதுகாப்பார் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட தயங்காம, கொஞ்சம் கூட பயடாம, என்னை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த யூதன் தன்னுடைய கையிலே ஏந்திருந்த வாளை நடுநடுங்கி கீழே தூவிட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உடனே எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை நீட்டி அந்த யூதனிடத்திலே கேட்டார்கள், இப்பொழுது என்னிடத்திலிருந்து உன்னை யார் காப்பாற்றுவார் என்று கேட்ட பொழுது அந்த யூதர் சொன்னார், என்னை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னையும் அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த தாரக மந்திரத்தை சொன்ன விஷயம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், நாம் எவ்வளவு நெருக்கடிகளில் இருந்தாலும் அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்க முடியும் என்கிற நிலைப்பாட்டில் நாம் இருக்க வேண்டும். என்னை இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பாதுகாத்து விடுவார்கள், என்னை இந்த தலைவர் என்னை பாதுகாத்து விடுவார், இந்த காவல்துறை என்னை பாதுகாத்து விடும், இராணுவம் என்னை பாதுகாத்து விடும் என்று யாரின் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அல்லாஹ் தான் என்னை பாதுகாப்பான் என்கிற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே எப்படி அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சொந்தங்களே, அல்லாஹ் யாரை கொண்டு பாதுகாப்பான்? அந்த பாதுகாக்கிற பணியை அல்லாஹ் நம்முடைய கரத்திலேயே ஒப்படைத்திருக்கிறான். நம்மை பாதுகாக்கிற பணியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய கரத்திலே ஒப்படைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் இந்த பாதுகாப்பை பெறுவதற்காக அல்லாஹுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன வழிமுறைகளை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி, அந்த தீர்வுகளை எல்லாம் பின்பற்றி அந்த பாதுகாப்புக்காக பணி செய்ய வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். அன்பான சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நமக்கு இந்த காலத்தில் எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சவால் என்ன என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் பல்வேறு தீர்வுகள் முன்வைக்கப்பட்டாலும் இன்று நாம் சமகாலத்தில் சந்திக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை இந்துத்துவ பாசிசம் என்று சொல்லுகிற இந்த சங்க பரிவார பாசிசம். இதுதான் மிக முக்கியமாக நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவாலாக இருக்கின்றது. ஆகவே இந்த சவாலை நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். பிரச்சனை வரட்டும், அப்பொழுது பார்த்து கொள்ளலாம், நாங்கள் தயாரிப்பாக தான் இருக்கின்றோம் என்று வாய்ஜவரால் பேசுவதால் எந்த மாற்றமும் உண்டாகிவிட முடியாது. திருமறை குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது, வஇத்து லஹும் மஸ்ததஅது மின் குவா, நீங்கள் இது போன்ற எதிரிகளை, இது போன்ற தீய சக்திகளை எதிர்ப்பதற்காக நீங்கள் தயாரிப்பாக இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு போதிக்கின்றது. அன்பான சொந்தங்களே, இந்த தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்வது அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய உபதேசம் அல்ல, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் முன் தயாரிப்போடு பாதுகாப்பு சார்ந்த விஷயத்தில் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் நாம் தயாரிப்போடு இருக்க வேண்டும். அன்பான சொந்தங்களே, அதே போன்று நீதியை நிலைநாட்டுவதிலே முன்னணியிலே நாம் நிற்க வேண்டும். அது ஜனநாயக பூர்வமான போராட்டமாக இருக்கட்டும், சட்ட ரீதியிலான போராட்டங்களாக இருக்கட்டும், எல்லா நிலைகளிலும் மிகுந்த அர்ப்பணிப்போடு, தியாகத்தோடு, உறுதியோடு நாம் போராட்டங்களிலே சகிப்புத்தன்மையோடு பங்கெடுத்து நாம் சாதிக்க வேண்டும். அதே போன்று நிறைவாக நமக்கானவர்கள் யார் என்பதை நாம் அடையாளம் கண்டு பயணிக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான விஷயம். நாம் பேராபத்தில் இருக்கின்றோம், நம்மை அணிதிரட்டி நம்மை சரியான பாதையில் இந்த எதிரிகளை எதிர்கொள்வதற்காக நம்மை அழைத்து செல்வது யார் என்பதில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். சமூகத்துக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துகிறவர்கள், குழப்பங்களை ஏற்படுத்துகிறவர்கள், பிரிவினைகளை ஏற்படுத்துகிறவர்களோடு நாம் கைகோர்த்து விடக்கூடாது. இந்த சமூகத்தை ஒற்றுமையாக அணி திரட்டி ஒற்றை தலைமையின் கீழே சங்க பரிவார பாசிசத்தை எதிர்கொள்வதற்காக இன்று யார் களத்திலே நிற்கிறார்கள் என்பதை அடையாளம் கண்டு தாவனு பில் பிர்ரி வத் தக்வா என்கிற அடிப்படையில் நாம் தக்வாவிற்கு, நீதத்திற்கு உதவி செய்கிற அடிப்படையில் நாம் அவருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இன்று தேசம் முழுவதும்
இந்த நாட்டுக்கு எதிராக, இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக, அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுகிற சங்க பரிவாரத்தை களத்திலே நின்று எதிர்க்கிற இயக்கமாக, மக்கள் இயக்கமாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை நாம் அடையாளம் கண்டு, அன்பான சொந்தங்களே, அவர்களோடு களம் காணுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதே போன்று உன்னுடைய உயர், உன்னுடைய பொருள், உன்னுடைய மானம் அனைத்தும் கண்ணியமானது. இதை யாராவது பறிப்பதற்காக துணிந்தால், பறிப்பதற்கு முன் வந்தால், நான் ஜனநாயக ரீதியாக போராடி கொள்கிறேன், சட்ட ரீதியாக போராடி கொள்கிறேன் என்று நாம் அமைதி காக்கக்கூடாது. நம்மை அடிக்க ஒருவன் வருகிறான் என்று சொன்னால் திருப்பி அடிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் வழங்குகிற பாடம். ஆகவே என்னை யாராவது அடித்தால் நான் அடி வாங்குவேன், மரண படுக்கைக்கு போவேன், கெஞ்சுவேன், உயிர் பிச்சை கேட்பேன். அந்த அடிப்படையில் நான் அதற்கு பிறகு சட்ட போராட்டத்தின் வழியாக பார்த்துக் கொள்வேன். அன்பான சொந்தங்களே, இதுவல்ல தீர்வு. உன்னை அடித்தால், உன்னை அடிக்க நினைத்தால் நீ திருப்பி அடி. இதுதான் இஸ்லாம் சொல்லுகிற பாடம், இதுதான் ஷரியத் சொல்லுகிற பாடம். அன்பான சொந்தங்களே, அந்த அடிப்படையிலே நாம் வீரத்தோடு எதிர்கொண்டோம் என்று சொன்னால், உயிர் பிச்சை கேட்காமல் அநியாயத்தை, அக்கிரமத்தை நாம் எதிர்கொண்டோம் என்று சொன்னால், அந்த பாதையிலே நாம் படுகொலை செய்யப்பட்டால், கொல்லப்பட்டால், நான் கோழையாக மரணிக்கவில்லை, ஷஹீத் என்கிற இறை பொருத்தம் பெற்ற அடியானாக மரணிக்கின்றேன் என்பதை அன்பான சொந்தங்களே நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் நமது சமூக பாதுகாப்புக்காக ஒன்று திரள்வோம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அந்த கரத்தை வலுப்படுத்துவோம். நான் சார்ந்திருக்கிற ஆல் இந்தியா இமாம்ஸ் கவுன்சில், அதனுடைய உலமாக்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எடுக்கின்ற அனைத்து பணிகளிலும் முழுமையான ஒத்துழைப்பையும் வழிகாட்டுதலையும் வழங்கும் என்பதை இந்த பொதுக்கூட்டத்தின் மாநாட்டின் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.